கும்பகோணம் பக்கத்தில் நீடாமங்கலம் அங்கே ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்தோம். வீட்டில் மாடியில் இடமே இல்லை. இன்றைக்கி சோலார் போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருச்சு. ரொம்ப ஷார்ப்பாக அந்த ஷெட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க. அப்போது நம்ம இதில் சோலார் போடுறது எப்படி, நாளைக்கு துடைக்கணும் அப்படின்னா எப்படி போகிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஏன்னா சோலார் போடுறதுல அடிப்படையான ஒரு தேவை என்னென்னா, நல்லா வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். அதே மாதிரி போய் பார்க்குறதுக்கு துடைக்கிறதுக்கு வசதி உள்ள ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சைடில் செவர் பக்கமாக ஒரு ஸ்லாப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியே நம்ம மேலே ஏறி போயிடலாம். அதேமாரி சோலார் பேனலில் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக சைஸில் போட்டிருக்கும்போது அதில் பேனல் ஃபிட் பண்ணுறக்குரிய இடமே இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு அந்த சிமெண்ட்டு டேங்க் வழியாக நம்ம போய் துடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு, அந்த மாதிரி நம்ம இதில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக நல்லா ஸ்ட்ராங்காக இந்த சோலார் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருச்சு. இது மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலுமே ரொம்ப ஆர்வத்தோடு இப்போ சோலார் போடுறாங்க. இது இன்றைக்கி செய்தித்தாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்தியா மிக வேகமாக, குறிப்பாக தமிழ்நாடு தன்னிறைவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோலார் உற்பத்தி மிக அதிகமான அளவு, வெயில் நல்லா இருக்கிறதுனால மிக அதிகமான அளவு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டங்களில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிலாம் பார்த்திங்கன்னா, வெயில் காலம் வந்துருச்சுனாலே பகல் நேரத்தில் ரொம்ப அதிகமாக கரண்ட்டு கட் ஆகும். அப்போ நம்மளால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது. தூக்கம் நைட்டு போடணும் அப்படின்னா நிறைய வீடுகளில் ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் இப்போ வரைக்குமே நம்ம ஒரு 60,000 வீடுகளுக்கு இந்த சோலார் சிஸ்டத்தை போட்டுட்டோம். அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இது டீசென்ட்ரலைஸ்டு பவர் ஜெனரேஷன்னு பேர். ஒவ்வொரு வீடுகளும் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தையும், பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தையும் பகல் பொழுதுலேயே உற்பத்தி பண்ணிடுறாங்க. அப்போ டிமாண்டு இரவு நேரத்தில் தான் வரும். தொழிற்சாலைகள், பெரிய பெரிய உற்பத்தி நிலையங்கள், இவங்கெல்லாம் என்னென்னா பகல் நேரங்களில் இயங்கக்கூடியவங்க. அப்போ சாதாரணமாக பகல் நேர மின் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். காலையில் ஒரு 8 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் பலவிதமான தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் அதிகமாக தேவை. அப்போ கரண்ட்டு கட்டுப்படி ஆகலை, பத்தலை அப்படின்னா வீடுகளுக்கு போகிற மின்சாரத்தை நிறுத்திட்டு தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ இலவச மின்சாரத்துக்கு போகிற மின்சாரத்தை நிறுத்திட்டு தொழிற்சாலைகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சிரமம் இருந்துச்சு. அப்போ இந்த கிரிட்டு அந்த கட்டமைப்பை அவங்களால பராமரிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, பகல் நேரத்தில் தேவைக்கு அதிகமான மின்சாரம் வரும் அளவுக்கு நம்மகிட்ட இப்போ சூரிய சக்தி மின்சாரம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் சூரியகர் திட்டம் அப்படிங்கிறது சூரிய சக்தி வீடு, பிரதம மந்திரியின் சூரிய சக்தி வீடு அப்படிங்கிறது தான் தமிழில் இதோட அர்த்தம். இதுக்கு கொடுக்கக்கூடிய மானியமோ, அரசு மானியம் 78,000மோ, இதுக்கு தரக்கூடிய வங்கி கடன் உதவி, இப்போலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கூட தனியார் வங்கி, அவங்களும் அவங்களிடத்தில் வீட்டு கடன் எடுத்திருக்கவங்களுக்கு, அவங்களிடத்துல வங்கி கடன் வச்சுருக்கவங்களுக்கு குறைவான வட்டி விகிதத்தில் 6லேருந்து 8.5% வரைக்கும் அவங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் அந்த மாதிரி அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த தனியார் நிதி நிறுவனங்களும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 550, 600 தான் இருக்குது. ஏற்கனவே கடன் வாங்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை சிக்கிக்கிட்டவங்க, அவங்களுக்கு 600, 650 பாயிண்ட் இருந்தாலும் தனியார் நிதி நிறுவனங்கள் அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த பணத்தெல்லாம் திரட்டி கட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, சிபில் ஸ்கோர் இல்லைன்னா கூட தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக சோலார் போடும்போது, இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இந்த சூரிய சக்தியை உங்கள் வீட்டுக்கு அமைக்கும்போது, குறிப்பாக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வீடுகள், சார் நான் கரண்ட்டு பில்லே 200 தான் வருது, கரண்ட்டு பில்லே 500 தான் வருது, தயவுசெய்து இந்த சோலாரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லா பேரும் தான் வீடியோ பார்க்குறோம். அதனால் இந்த 1000 ரூபாய்க்கு உள்ள சோலார் உங்களுக்கு பில்லு வந்துக்கிட்டு இருக்குது. கரண்ட்டு பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கே 1000 ரூபா, 1200 தான் சார் வருது, 200, 300 இப்படி தான் வருது. அந்த மாதிரி கரண்ட்டு பில்லு கம்மியாக வர்றவங்களுக்கு இந்த முதலீடு ரொம்ப அதிகமான முதலீடாக இருக்கும்.
அதை திரும்ப எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள், சார் என் வீட்டில் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்க போகிறேன், என்கிட்ட 2 எலக்ட்ரிக் பைக் இருக்குது, அதுக்கு சார்ஜ் போடணும், இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அதுக்கு சார்ஜ் போடணும், ஒரு ஏசி இருக்குது, 2 ஏசி இருக்குது, இந்த மாதிரி ஏசி உள்ள குடும்பங்கள், எலக்ட்ரிக் பைக் உள்ள குடும்பங்கள் மட்டும் நீங்கள் சோலாரை கன்சிடர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரண்ட் பில்லு எவ்வளோ வரும்னா, ஒரு ரூ. 2500, ரூ. 4000, ரூ. 6000, 8000, 10,000. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு 79 கிலோவாட் கார் உள்ள ஒரு வீட்டுக்கு நாங்கள் பேசுகிறோம். அப்போ 10 கிலோவாட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இந்த லைஃப் டைமுக்கு காருக்கு பெட்ரோலும் தேவையில்லை, மின்சார கட்டணத்தையும் கட்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சோலார்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அதனால் எல்லா வீட்டுக்காரங்களுமே இப்போ சோலார் போடுறதுக்கு மிக வேகமாக முன்னேறி வராங்க. அதே மாதிரி உங்கள் கையில் குறைந்தபட்ச தொகை, அதாவது இந்த திட்டத்தின் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மினிமமாக ஒரு ரூ. 1000 ரூ. 5000 இருந்தால் போதும். 2 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. கடனே வேணாம் சார், சொந்த காசுலேயே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னும் நீங்கள் போட்டுக்கலாம். வீடில் வந்து வசதி இல்லை, சோலார் பேனல் வைக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னா கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், நேரடியாக வந்து அந்த சைட்டை பார்த்துட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகளோட, என்ன மாதிரியான நம்ம வந்து போய் பராமரிக்கக்கூடிய வசதிகளோடு நம்ம சோலார் சிஸ்டத்தை போடலாம் அப்படியெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி உங்களுக்கு செஞ்சு தரோம். அதே மாதிரி எல்லா விதமான சேஃப்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் அமைக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் வந்து மின் சுமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குறோம். மின் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. இன்னும் வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான உபகரணங்களும் சரி, எல்லா விதமான போக்குவரத்து வசதிகளும் சரி, அல்லது சமையல் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, நம்ம மின்சாரத்தை நம்பி போக போகிறோம். மின்சாரத்தை நாமே உற்பத்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு போர் வந்தால் கூட கேஸ் வரல அப்படின்னு நீங்கள் கவலைக்கு போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது எதிர்வரும் காலங்களில் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் சுய தன்னிறைவு அடைந்து இருக்கலாம். எல்லா விதமான வசதிகளும் நமக்கு வந்துடும். அதனால் சோலார் போடுறதை பற்றி நீங்கள் தயவுசெய்து யோசித்து பாருங்கள்.